இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாஸ்மதி அரிசியும் இல்லாமல் ஜீரக சம்பா அரிசியும் இல்லாமல் நார்மல் பொன்னி அரிசி வச்சு ஒரு 200 கிராம் சிக்கன் கைமா வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மல் பொன்னி அரிசியில் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் புலாவ் ரெசிபி செய்யலாமா? இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். இது கூட 4 பட்டை 4 ஏலக்காய் 6 கிராம்பு இதோட சேர்த்துட்டு ஒரே ஒரு ரம்ப இலை இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதையும் சேர்த்துட்டு இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வணங்கி இது இந்த அளவுக்கு பொன்னிறமாகணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதோட ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இது கூட ஆயில் பற்றல, அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் இப்போ நல்லா போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நான் கரம் மசாலா, என்னோடய கரம் மசாலா ஒரு 2 இன்ச் அளவுள்ள பட்டையில் ஒரு 8 பட்டை 4 ஏலக்காய் 4 கிராம்பு சேர்த்து பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட் ஆயிலில் வதக்கி விட்டுட்டு ஒரு 200 கிராம் சிக்கன் கைமா எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக மல்லி இலையும் அதே மாதிரி கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 4 தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதோட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் இதோட சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம தக்காளியும் நல்லா வேக விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா தக்காளி உடஞ்சி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு இப்போ 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் எப்பவும் போல் செய்கிறீங்கன்னா அதே அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு அதே மெஷர்மெண்ட்டில் தண்ணியும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நுர கட்டி வந்ததுக்கப்புறமா நம்ம நார்மல் பொன்னி அரிசி வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த நார்மல் பொன்னி அரிசியையும் இதோட சேர்த்துருங்க. உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பும் இதோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நார்மலாக ஒயிட் ரைஸ்க்கு நீங்கள் எத்தனை விசில் விடுவீங்களோ அதே அளவுக்கு விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு சிம்பிளான ஒரு 200 கிராம் சிக்கன் கைமா வச்சுட்டு ஒரு சூப்பரான கைமா புலாவ் ரெடி. இந்த புலாவ் நீங்கள் டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, பாஸ்மதி அரிசியும் இல்லை ஜீரக சம்பாவும் இல்லை, நார்மல் பொன்னி அரிசி வச்சு சூப்பராக சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு அருமையான லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். இது கூட தயிர் பச்சடியும் பாயில்டு எக்கும் வச்சா சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.